அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்திற்குள் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. 60 வருடத்திற்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்திற்குள் நுழைவது முதன்மையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில இருந்து வந்த பணவரவிற்கான தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை, இல்லற சுகம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் பங்களிப்பு இல்லை என்றால் அது சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மாறக்கூடிய சுக்கிரனின் இந்த மாற்றம் என்பது பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக தீமை நிறைந்தவையாகவும் அமைந்துவிடும். இந்த வேளையில் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் பல மாற்றங்களை பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதோடு மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிகிறது. சகாயஸ்தானத்தில் பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனக்கச்சிதமாக வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் சேரும்போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உதாரணமாக சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை பெறுதல் போன்ற அனைத்தும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதே வேளையில் குருவுடன் இணையும் போது அத்தனை வகையான வாய்ப்புகளும் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். இதுபோன்று பல கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பார். அந்த வகையில் சுக்கிரன் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இணைந்து பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான வாய்ப்புகள் நிறைவாக அமையும். பல்வேறு வகையில இருந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கான தடைகள் விலகி சிறப்பான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வருமானம் அதிகரிக்குங்க. குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த தொல்லைகள், பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல மிக அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கலாங்க. எனக்கு பெரிய அளவில் செல்வ செழிப்பு தேவையில்லை, கடன் தொல்லை தீர்ந்தாலே போதும் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம்
அதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த பணியை செய்தாலும் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் இன்முகத்துடனும் சிறப்பாகவும் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளலாங்க. ஆன்மீக சுற்றுலா செல்லுதல் மற்றும் இறை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. எனவே பல நல்ல உதவிகளை நற்காரியங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் சிறப்பாகவும் அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் பண வரவிற்கான தடைகள் முற்றிலுமாக அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சுக்கிரன் தகர்த்தெறிகிறார். எனவே பண வரவிற்கான தடைகள் விலகுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருவாய் உயரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழலாகவும் பார்க்கப்படுகிறது. செய்யக்கூடிய வேலையில் சிறப்பான வளர்ச்சியை வெற்றிகரமாக சந்திக்கலாங்க. உத்தியோக சூழல் என்பது சுமையாக இல்லாமல் சுகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு. தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் பலமளவென சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலும் நிறைவான வளர்ச்சியும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. மனதில் எழக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கற்பனையான பயம் போன்ற அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் மூத்தவர்கள் தாய் தந்தையரின் உறவில் ஏற்பட்ட சிக்கல் சரியாகுங்க. உறவு பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த உறவு சரி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சுக்கிரனின் அருளால் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, இந்த வேளையில் சுக்கிரனின் அமைப்பு என்பது மிக சிறப்பான லாபத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையக்கூடிய சூழலில் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் தடைகள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்கள் இயக்கங்களை கேட்டறிந்து அவற்றை செயல்படுத்துதல், அதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பெரிய அளவில் தடை தாமதம் என எதிர்பார்த்து இருந்த பல சிக்கல்கள் விலகுங்க. கலைத்துறை, அரசியல் துறை என எந்த துறையாக இருந்தாலும் சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய யோகமும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.